அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய ஆரோக்கியாவின் வளர்ச்சி பாதையில் மிக மிக முக்கியமான நாள். ஆரோக்கியா குடும்பத்தின் பெருங்கனவு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நமக்கென ஒரு தொழில்நுட்பத்துடன் கூடிய மிகச்சிறந்த ஒரு மருத்துவ தொழிற்சாலையை உருவாக்க வேண்டும். அந்த தொழிற்சாலை இன்று கோலாகலமாக துவங்க உள்ளது. இங்கு அதற்காக தான் நாம் அத்தனை பேரும் இங்கே கூடியுள்ளோம். அனைவரையும் வருக வருக என ஆரோக்கியா குடும்பத்தின் சார்பாக நான் வரவேற்கிறேன். விழா இனிதே துவங்க உள்ளது. அனைவரும் இருக்கையில் அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இங்கே ஆரோக்கியாவிலிருந்து பெரும்பாலான மருத்துவர்கள், எங்களுடன் தொழில் செய்து கொண்டிருக்கும் தொழிற்சாலையில் பணியாற்றக்கூடிய நண்பர்கள், இன்னும் பல பேரும் ரொம்ப பூரிப்புடன் இந்த நிகழ்ச்சியை காண வருகை தந்துள்ளோம். விழாவை துவங்கலாம். முதலில் விழாவிற்கு நமக்கு பெருமை சேர்ப்பதற்காக தங்கள் பல்வேறு பணிகளுக்கிடையே தமிழகத்தின் தென்கோடியில் உள்ள திருநெல்வேலியில் வருகை தந்துள்ள பெருந்தகைகளை மேடைக்கு அழைக்கின்ற நேரம். அனைவரும் உங்கள் கருத்தை முதலில் விழாவிற்கு தமிழக எக்ஸ்னோராவினுடைய தலைவர் மருத்துவர் சிவராமனின் நெருங்கிய நண்பர் திரு செந்தூர் பாரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தபடியாக விழாவிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோவை தொழிலதிபர், நன்னெறி கழகத்தின் முன்னாள் தலைவர் மருத்துவர் கு சிவராமன் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாகவும் அணுக்கமாகவும் இருந்து எல்லா துறைகளிலும் வழிகாட்டி கொண்டிருக்கிற மூத்த தொழிலதிபர் திரு ஐயக்காக்கோ சுப்பிரமணியம் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நமது சிறப்பு விருந்தினர்கள் மாஃபா பாண்டியராஜன் குடும்பத்தினரும் அவர்கள் துணைவியாரும் மற்றும் திரு பாமையன் அவர்களும் விழாவிற்கு சற்று தாமதமாக வருகை தருவார். அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்தபடியாக இந்த விழாவின் நாயகன், மருந்தகத்தை திறந்து வைக்க வந்த நமது மதுரை பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர், வேல்பாடி படைத்த நாவல் ஆசிரியர் மற்றும் மூத்த தமிழறிஞர் நம் மருத்துவர் சிவராமனின் மிக நெருங்கிய நண்பர் திரு சு வெங்கடேசன் அவர்களை மேடைக்கு வருமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நமது மருத்துவர் சிவராமன் அவர்களையும் ராஜலட்சுமி மேடம் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன் மேடைக்கு. அதனைத் தொடர்ந்து தற்போது விழா இனிதே துவங்குகிறது. அனைவரும் தமிழ்தாய் வாழ்த்திற்காக சற்று எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்தாய் வாழ்த்து, அதனைத் தொடர்ந்து சித்தர் வணக்கம். சித்தர் வணக்கம் என்பது சித்த மருத்துவத்தின் 18 சித்தர்களை வணங்கி வாழ்த்து பாடும் பாடல். சித்த மருத்துவ உலகத்தில் இது முக்கியமான பழக்கமாகும். அதற்கும் ஒரு சில நிமிடங்கள் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. சித்தர் வணக்கம். அகத்தியர் மூலர் புன்னாக்கீசர் நற்றவத்து புலத்தியரும் பூனை கண்ணர்
நந்தி இடைக்காடரும் போகர் புலிக்கை ஈசர் கருவூரார் கொங்கணவர் காலாஞ்சி சிந்தி எழுகண்ணர் அகப்பேயர் பாம்பாட்டி தேரையரும் குதம்பயரும் சட்டைநாதர் செந்தமிழ் சேர் சித்தர் 18 பாதம் சிந்தையுன்னி சிரத்தணியாய் சேர்த்தி வாழ்வார். அனைவரும் அமரவும். இந்த சிறப்பான விழாவிற்கு எங்கள் துறையின் ஆரோக்கிய சித்த மருத்துவமனையின் தூணாகவும் அரணாகவும் இந்த தொழிற்கூடம் இத்தனை சிறப்பாக அமைகிறதுக்கு காரணமாக இருப்பது இவரின் உழைப்பின்றி வேறு எதுவும் இல்லை. ஒரு பெருங்கனவை இவர்கள் இருவரும் சுமந்தார்கள். கனவை நனவாக்கியவர் மருத்துவர் ராஜலட்சுமி அவர்கள். முதலிலிருந்தே ஆரோக்கியா குடும்பத்தின் மருந்து பிரிவில் 1997 மிகச் சிறப்பாக செய்து வந்தவர். இன்னும் சொல்லப்போனால் கல்லூரி காலங்களில் ராஜலட்சுமி சிவராமன் தம்பதியர் ஆவதற்கு முன்னாடியே இருவரும் சேர்ந்து மருந்து செய்ததாக எங்கள் கல்லூரியில் ஒரு வரலாறும் கூட உண்டு. அந்த அடிப்படையில் தொடர்ந்து அந்த வரலாறு இன்று மிகப்பெரிய அளவில் நீடித்திருக்கக்கூடிய அளவில் ஒரு பெரும் தொழிலகத்தை உருவாக்கியுள்ளனர். அதனை கட்டமைத்து நிர்வாகித்து மிக சிறப்பாக அமைத்துள்ள திருமதி ராஜலட்சுமி அவர்களை எங்களின் நிர்வாக இயக்குனர் அவர்களை பெருந்தகைகளை வரவேற்க அழைக்கிறேன். எல்லாம் சோமா இருக்கீங்களா? இப்படி தான் இப்போ திருநெல்வேலியில் எல்லோரும் முதல்ல கேட்குறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருநெல்வேலிக்கு மறுபடியும் வந்திருக்கும்போது கொஞ்ச நாளாகவே இந்த ஃபேக்ட்ரியை கட்டுறதுக்காக நான் திருநெல்வேலியிலே இருக்கிறதுனால எனக்கும் அந்த பாஷை இயல்பாக வந்துருச்சு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லாருடைய எங்களோட அழைப்பை ஏற்று எல்லாரும் வந்து அவங்க அதுவும் ஒர்க்கிங் டே நாளில் எங்களுக்காக வந்திருக்கிறதுக்கு முதற்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதலாவதாக எக்ஸ்னோரா தலைவர் திரு செந்தூர் பாரி அவர்கள் யாராவது எங்கே இருந்தாலும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எக்கச்சக்கமான வேலைகளில் எப்பயும் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறவங்க. பட் எங்களோட அழைப்பை ஏற்று இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பிக்கிறதுக்காக வந்திருக்கிற செந்தூர் பாரி சார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்தது அயக்காக்கோ சுப்பிரமணியம் ஐயா அவர்கள். விழா நாளை முடிவு பண்ண உடனே முதல் நாளாக நான் வந்து டிக்கெட் போட்டேன் டாக்டர், நான் வந்து எப்போ நான் வந்துடுறேன் அப்படின்னு வந்து முதல் நாளாக சொன்னவங்க அவங்க. அது இல்லாமல் கோவையில் இருக்கிற மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் கூட, நன்னெறி கழகத்தோட தலைவர், எழுத்தாளர், பேச்சாளர், இத்தகைய பன்முகத்தன்மை இருந்தாலும் எங்களை இருவர் மேலேயும் ஒரு தனியான பாசம் கொண்டவர், மிக நெருங்கிய குடும்ப நண்பர் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்ததாக நம்முடைய மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் ஐயா அவர்கள். நாங்கள் தேதியை மாற்றினாலும் இன்னொரு தடவை புக் பண்ணி மறுபடியும் எங்களுக்காக ஐயா வந்து மறுபடியும் வந்திருக்காங்க. ரொம்ப அது எங்கள் மீது அவர் வைத்திருக்கிற அன்பும் மரியாதையும். இவ்வளோ பிஸியாக இருந்த போதிலும் எங்களுக்காக வந்ததுக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஐயா. அடுத்தது சுரேகா சுந்தர் சார், மிஸ்டர் செல்வேந்திரன் சார், அடுத்து வந்து கோவையிலிருந்து வருகை இருந்திருக்கிற நண்பர்கள், எங்களுடைய நிறுவனத்தின் ஆடிட்டர் அவர்கள், அப்புறம் எங்கள் இந்த ஃபேக்ட்ரியை வந்து எங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்த ஆர்கிடெக்ட் சுதாகர் சார் கோவையிலேருந்து வந்திருக்காங்க. மற்றும் எங்களுடைய வகுப்பு தோழர்கள் எல்லாருமே எங்களுடைய ஷார்ட் நோட்டீஸ், நாங்கள் யாருக்குமே நேரில் போய் அழைக்க முடியலைன்னா கூட ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை ஒரு நாங்கள் நேரில் வந்து கொடுத்த அழைப்பாக ஏற்று இவ்வளோ சிரமத்துக்கு நடுவுலையும் எல்லோரும் வந்திருக்கீங்க. மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அவ்வளோ பேரும் வந்து வயதையும் பொருட்படுத்தாமல் எங்கள் மேலே இருக்கிற அன்பில் இங்கே வந்திருக்கீங்க. எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்து பத்திரிகை நண்பர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் இன்றைக்கி காலையில் ஒரு கோட் படித்தேன். நல்ல எம்ப்ளாயி அப்படின்றவங்க ஓனர் எப்படி வந்து திங்க் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவங்க ஓனர்ஷிப் எடுத்துப்பாங்களாம் அந்த வேலையை. நல்ல ஓனர் இருங்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நல்ல எம்ப்ளாயி என்ன வேலையை செய்வாங்களோ அந்த மாதிரி வந்து எடுத்துப்பாங்களாம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு வந்து படித்தேன்.
அந்த வகையில் நான் வந்து எங்களுக்கு வந்து நிறைய நல்ல எம்ப்ளாயீஸ் வந்து கிடச்சிருக்காங்க. அவங்களோட இது 30வது வருடம் ஆரோக்கியாவுக்கு. இந்த 30 வருடமாகவே நாங்கள் வந்து நல்ல தொழிலாளர்களை தான் வந்து பெற்றிருக்கிறோம். அவங்க எல்லாருமே வந்து சென்னையிலேருந்து அவங்க வேலை குடும்பங்களை விட்டுட்டு இங்கே வந்து அந்த நிறுவனத்தோட இவ்வளோ நாள் உழைப்பும் செலுத்தினது இல்லாமல் இந்த விழாவுக்காகவும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் மாஃபாய் பாண்டியராஜன் ஐயா அவர்களும் லதா மேடம் அவர்களும் இங்கே வருகை தந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களையும் இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடார்கள். அவர்களையும் வருக வருக என அழைக்கிறேன். திரு சிவராமன் ஐயா அவர்கள், சிவராமன் அண்ட் லதா சிவராமன் அவங்க ஒவ்வொரு ஆரோக்கியாவும் முதல் எம்ப்ளாயீஸிலிருந்து இதுவரைக்கும் அவங்க தான் எங்களோட ஹெச்ஆர் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களுக்கும் எங்களுக்கு எப்பெல்லாம் மேன் பவர் எங்கெல்லாம் வந்து தேவைப்படுதோ அதுக்கான அட்வைஸ் எல்லா தளத்துலேயும் வந்து அவங்க எங்களுக்கு உறுதுணையாகவும் வந்திருக்காங்க. இவ்வளோ தூரம் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி இங்கே இந்த விழாவுக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் யாரையும் பெயர் குறிப்பிட்டு சொல்ல முடியாமல் விடுபட்டிருந்தால் மன்னித்துக்கொள்ளவும். அனைவரையும் ஆரோக்கியா நிறுவனத்தின் ஆரோக்கியா குடும்பத்தின் சார்பாக அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக விழாவின் துவக்கமாக தமிழ் பண்பாட்டின் அடிப்படையில் குத்துவிளக்கு ஏற்றும் நேரம். பெருந்தகைகளை குத்துவிளக்கு ஏற்றும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். திருமதி லதா பாண்டியராஜன், லதா சிவராமன் அவர்கள், டாக்டர் ராஜலட்சுமி அவர்கள், திருமதி மீனாம்பிகை அவர்கள், திருமதி சரண்யா அவர்களை குத்துவிளக்கு ஏற்றும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக பெருந்தகைகளை கௌரவிக்கும் நேரம். திருமதி ராஜலட்சுமி அவர்களையும் மருத்துவர் கு சிவராமன் அவர்களையும் பெருந்தகைகளை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு செந்தூர்பாரி அவர்களை கௌரவிக்கும் நேரம். திரு அயக்காக்கோ சுப்பிரமணியம் அவர்களை கௌரவிக்கும் நேரம்.
திரு சு வெங்கடேசன் ஐயா அவர்களை கௌரவிக்கும் நேரம் இது. அடுத்தபடியாக சித்த மருத்துவர் சிவராமன் அவர்களுக்கு இயற்கை வேளாண்மை தோளோடு நின்று அவருக்கு பல்வேறு வகையில் இயற்கை வேளாண் உலகத்தில் ஒரு ஆசிரியராக இருந்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவரின் நண்பர் திரு பாமையன் அவர்களை இயற்கை வேளாண் விஞ்ஞானி அவர் நம்மாழ்வார் ஐயா அவர்களோடு இணைந்து பயணித்தவர். தற்போது வாசுதேவநல்லூர் பொதிகை வாழ்வூர் மையத்தை அமைத்துக் கொண்டவர். அவரை மேடைக்கு அழைக்கிறேன். மேலும் அவரை கௌரவிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக மருத்துவர் கு சிவராமன் மற்றும் மருத்துவர் ராஜலட்சுமி அவர்களை அவர்களுடைய நெருங்கிய நண்பர்கள் டாக்டர் அசோக், டாக்டர் சங்கர் அவர்கள் கௌரவிக்கிறார். திருமதி கவிதா, திருமதி திருமல் மருத்துவர் சிவராமன் மற்றும் ஆரோக்கிய குடும்பத்தின் ஒரு நெறிக்காட்டியாக மருத்துவ துறையை மிகச் சரியாக சீராக ஒரு தொழில் முனைவோர் பார்வையிலிருந்து சரியாக அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கும் பல்வேறு வகையில் தொடர்ச்சியாக ஊக்கமும் வழிகாட்டுதலும் கொடுத்து கொண்டிருக்கிற மாஃபா குடும்பத்தினுடைய இயக்குநர்கள் மாஃபா பாண்டியராஜன் அவர்களின் துணைவியார் CIEL நிறுவனத்தின் தலைவர் திருமதி லதா பாண்டியராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மேலும் அவர்களை கௌரவிக்கும்படி மருத்துவர் கு சிவராமன் மற்றும் மருத்துவர் ராஜலட்சுமி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இயக்குனர் மாஃபா பாண்டியராஜன் அவர்களை கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக ஆரோக்கியாவின் புதிய லட்சினை துவங்கி வைத்தல் விழா. அனைவரும் உங்களின் பலத்த கரகோஷங்களுடன் விழாவை துவங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆரோக்கியாவின் புதிய லோகோ.
அடுத்தபடியாக உணவு பிரிவை திறந்து வைக்கிறதுக்காக திரு செந்தூர் பாரி அவர்களை வரவேற்கிறோம். அடுத்தபடியாக மருந்தகத்தை ஃபார்மாவை திறந்து வைப்பதற்காக மாஃபா பாண்டியராஜன் அவர்களை வரவேற்கிறோம்.